அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இறுதியாக சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற பாரத பிரதமர் இந்தியாவை வல்லரசு நாடாக முன்னேறிய நாடாக 2047 அதற்கு அழைத்து செல்லுகின்ற நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, இன்னும் 2 மாதத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக வர இருக்கின்ற நம் கூட்டணியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மத்திய அமைச்சர் பெருமக்களே, நயினார் நாகேந்திரன் அவர்களே, அருமை நண்பர் டிடிவி அவர்களே, அருமை நண்பர் ஜி.கே. வாசன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை வணங்கி, இங்கே இந்த துரோகி திமுக ஆட்சியை, கொடுங்கோல் திமுக ஆட்சியை, ஊழல் திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம், வீட்டுக்கு அனுப்புவோம் என்று முழக்கத்தோடு, வீர முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற லட்சோப லட்ச அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். We would like to welcome our Honorable Prime Minister, under whose dynamic leadership India is fast progressing to become a superpower and a developed country by 2047. We welcome you, sir. Sir, today is the beginning of the end of the DMK government. திமுக ஆட்சியின் முடிவுக்கு இன்று ஒரு தொடக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சோப லட்ச தொண்டர்களே, திமுக அரசு என்றாலே ஒரு ஊழல் அரசு, கொடுங்கோல் அரசு, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, எல்லாவற்றுக்கும் மேல் திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு பூஜ்யம் ஆட்சி. ஜீரோ கவர்மெண்ட், ஜீரோ கவர்னன்ஸ். கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நீர் பாசன திட்டங்கள் எவ்வளவோ பூஜ்யம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அரசில் கொண்டு வரப்பட்ட புதிய மாவட்டங்கள் எவ்வளவோ பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வரப்பட்ட புதிய மருத்துவ கல்லூரிகள் எவ்வளவோ பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட MBBS இடங்கள் எவ்வளோ பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் எத்தனை கல்லூரி இணை பேராசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால் பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் புதிய மின் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ பூஜ்யம். இது ஒரு பூஜ்யம் அரசு. தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாத திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள்.